முக்கியமான தகவல்கள் இருந்த அந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் முந்தின நாள் வரை நல்லா தான் இருந்தது. ஆனால் அடுத்த நாள் எந்த ஃபோல்டரும் ஓப்பன் ஆகல. எல்லாம் கரப்ட் ஆகிருந்தது. வைரஸ் அல்லது மால்வேர் காரணமாக இருக்கலாம். ரீஃபார்மேட்டிங் பண்ணலாம், ஆனால் எல்லா டேட்டாவையும் இழக்க வேண்டியிருக்கும். அதனால சிரமப்பட்டு டேட்டாவை ரெக்கவர் பண்ண வேண்டியிருந்தது. இதுதான் சுமார் 6000 வருஷத்துக்கு முன்னால ஏதேன் தோட்டத்தில் நடந்தது. கர்த்தரால் தமது சாயலில் படைக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் முந்தின நாள் வரை நல்லா தான் இருந்தாங்க. கர்த்தரோடு ஏதேன் தோட்டத்தில் வாக்கிங் போனாங்க. ஆனால் அடுத்த நாள் சாத்தான் ஒரு சர்ப்பத்தின் வடிவில் வந்து கர்த்தர் சாப்பிட வேண்டான்னு விலக்கின பழத்தை வஞ்சகமாக சாப்பிட வச்சான். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமற் போனதால கர்த்தரோடு உள்ள உறவு உடைஞ்சு போனது. சாத்தான்ற வைரஸ் மனிதர்களை கரெக்ட் பண்ணிட்டான். ஆனால் ஆதாமையும் ஏவாளையும் அழிச்சு ஃபார்மேட் பண்ணிட்டு போகாம திரும்ப ரெக்கவர் பண்ண தமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை மனிதனாக உலகத்துக்கு அனுப்பினார். பாவத்தின் தண்டனையை இயேசு சிலுவையில சுமந்தாரு. அவர் விசுவாசிக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டு கர்த்தரோடு உள்ள உறவை புதுப்பிக்க முடியும். ரெக்கவரிங் ப்ராசஸ் காஸ்ட்லி தான். இயேசு தமது ஜீவனே கொடுக்க வேண்டியிருந்தது. ஆனாலும் நம்ம எல்லாரையும் விலையேற பெற்றவங்களா நினைச்சு தன்னையே கொடுத்த இயேசு எவ்வளவு நல்லவர்.